சிந்துபகல் கிச்சனுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திணை உப்புமா எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நான் தேவையான அளவு வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் சமையல் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அது கூடவே கடுகு, அதுக்கப்புறம் அது கூட சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி அதையும் போட்டு அது கூட நல்லா வணங்கிக்கலாம். நல்லா வணங்கினதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னா தக்காளி நான் பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த பட்டாணி பச்சை பட்டாணி தான் வாங்கி கொண்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ ஃப்ரெஷ்ஷான பட்டாணி இருந்ததுனால நான் அப்படியே பட்டாணியை போட்டேன். பட்டாணி அது கூட தக்காளியும் நம்ம போட்டிருக்கோம். 2 தக்காளி சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கோம். அது கூட உப்பும் போட்டு நல்லா வதக்கலாம். இப்போவே அது கூட தனியாக நான் திணையை ஒரு 1 hour கிட்ட நல்லா ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி சூடாகிற நேரத்தில் என்ன பண்ணலான்னா நம்ம ஊற வச்சுருக்கிற திணையை அதில் போடலாம். போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட்ஸில் கொடுங்க. புது வியூவர்ஸ் யாரும் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இப்போ திணையை நம்ம ஊற வச்சுருக்கிறத இது கொதிக்கும் போது தண்ணி கொதிக்கும் போது நம்ம போட்டுட்டோம். இப்போ போட்டு தண்ணி வற்றினதுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு. இறக்குறதுக்கு முன்னாடி மட்டும் லைட்டாக முந்திரியை நெய்யில் வறுத்து போட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப கமகமன்னு சூப்பரான ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.